ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணி நியமனத்திற்கான ஆணை வழங்கும் விழா கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் 2164 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை இவ்விழாவில் வழங்கப்பட்டது. இது மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றின் வெளிப்பாடாக மட்டுமன்றி, தொழில் நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் இதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. கல்லூரியின் வேலைவாய்ப்புத்துறை இயக்குநர் முனைவர் ஜி. ஸ்டாலின் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். TCS, ஜோகோ, விப்ரோ, ஆர்டிக், காக்னிசன்ட் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களின் பணி வாய்ப்புகளை மாணவர்கள் பெறுவது கல்லூரியின் மிகப்பெரிய சாதனையாக அமைகின்றது என்று தமது உரையில் எடுத்துரைத்து அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆ. பொன்னுச்சாமி அவர்கள் கலந்து கொண்டு பணி நியமன ஆணை பெற்ற மாணவர்களுக்கு தமது வாழ்த்துக்களையும் அவர்களது விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் பாராட்டினர். இவ்விழாவில் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் திருமதி சரஸ்வதி கண்ணையன் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களில் நம் கல்லூரி மாணவர்கள் பணிபுரிய இருப்பது நம் கல்வி நிறுவனத்திற்கு இன்னும் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று கூறி, எங்கு சென்றாலும் பணி சூழலுக்கு ஏற்ப தம்மை தகவமைத்துக் கொண்டு வெற்றியாளர்களாக ஹிந்துஸ்தான் கல்லூரி மாணவர்கள் வலம் பெற வேண்டும் என மாணவ செல்வங்களை வாழ்த்தினார். கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் மற்றும் செயலர் முனைவர் பிரியா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார். இவ்விழாவில் மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்கள் மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். மாணவர்கள் தங்களுக்கு உள்ள தலைமை பண்பு, முடிவெடுக்கும் ஆற்றல், சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் பாங்கு ஆகியவை மாணவர்களின் வெற்றிக்கு வழிகோலாக அமையும் என்று எடுத்துரைத்து, மாணவர்களின் இந்த வெற்றி பயணம் அவர்களின் வாழ்க்கையில் புதிய ஒரு விடியலை உருவாக்கும் என்று மாணவர்களை வாழ்த்தினார். நிகழ்வின் இறுதியில் ஆங்கில துறை தலைவர் முனைவர் பிரியா சரண் தாமஸ் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவில் பல்வேறு துறை சார்ந்த மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சரி, எப்படினாலும் எனக்கு எல்லாருமே ஹாஸ்டல் நீங்கள் வந்து பிஜி பசங்க போகிற இடத்துல இருக்கணும். போய் பிஜி படிக்கிற பசங்க பிஜி படித்து முடிச்சு நீங்கள் வெளியே போய்க்கலாம் சந்தோஷமா. என்ன வேணாலும் நீங்கள் நம்ம கல்லூரியை மறக்கவே கூடாது. நீங்கள் மனதில்தான் மகிழ்ச்சிதான் மலரத்தான் வந்தீர்கள். கல்விதான் கற்கத்தான் தன்னைத்தான் தந்தீர்கள். உலகைத்தான். ரெண்டாவது, உங்களுக்கு நல்ல கன்செஷன் பண்ணி தரேன். நீங்கள் வந்து இங்கே படிக்க விரும்புறீங்கன்னா இந்த 25 விட அதிகமாக பண்ணிக்கூடாது. என்னோட பையன் என்னைக்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு பாருங்க. ஒவ்வொரு அறுபடியும் நீங்கள் அவசியம் வரணும். நீங்களாம் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பசங்க யாரும் மறக்காம கட்டாயமாக வந்துட்டு ரொம்ப குறிப்பா இருக்கு. அதை பாரு, இப்போ வந்து பேசுறாரு என்ன பேசி ரொம்ப குறைவா என்னுடைய பிரதர் பேசுறாரு இல்லையா, ரொம்ப குறைச்சலா பேசிட்டாரு. நிறைய வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஆனால் இன்னைக்கு ரொம்ப குறைவா பேசிட்டாரு. அவரு அடுத்த நிறைய வந்து இப்போ அடுத்த பேச வைக்கிறேன். இப்போ வந்து நீங்க அடுத்த வருஷம் இதே மாதிரி என்னுடைய அலுவலக வீட்டில் நீங்க எல்லாருமே நீங்க வருவீங்க. இந்த கல்லூரி நினைச்சு பார்த்து எங்க போனாலும் வேலைக்கு போனாலும் இங்க இந்த கல்லூரிக்கு மேலான ஒவ்வொரு உயர்ந்து இங்க வரணும். எப்பவுமே மொட்டுக்கள் பூக்களாகலாம், விதைகள் மரமாகலாம், காய்கள் கலையாகலாம். நீங்கள் அனைவரும் முயற்சித்தால் இவரை போல ஆகலாம். இந்த மேடையிலே இன்னும் உட்காந்து நீங்கள் சீக்கிரத்தா நீங்க வரணும். அதெல்லாம் நான் அவசியமா நினைக்கிறேன்.